தலைவர் அவர்கள், செயலாளர், பொருளாளர், மேலும் நிர்வாகத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கங்கள். இயக்குநர் சங்கத்திலேருந்து அதிகமாக வந்திருக்காங்க, அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கம். நான் என்னுடைய குடும்பமாக நினைக்கக்கூடிய பெப்சி தொழிலாளர்கள் இங்கே அதிகமாக வந்திருக்கீங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் ஃபைட் பண்ணுறது நம்ம 24 கிராஃப்ட்டுக்கு தான். ஆனால் செல்வமணி வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ளரிஷ் ஆச்சு. விஜயன் இருக்கும்போதும் கொஞ்சம் ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோடு இருந்தது. மோகன் காந்திராம் இருக்கும்போது நல்ல ஃபைட்டிங் ஸ்பிரிட், அப்போ நான் உபதலைவராக இருந்தேன். இருந்தாலும் கொஞ்சம் போராக இருந்தோம். ஆனால் இப்போ இப்படி நல்ல ரிச் ஆகி நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கு பெரிய காரணமாக இருப்பவர்கள் நீங்களெல்லாம். அதுலேயும் முக்கியமாக செல்வமணி அவர்கள் நம்ம இப்போ நினைக்கிற மாதிரி இல்லை. என்னை பற்றி கூட சொன்னார், நான் ராதாரவி என்னென்ன அப்போ பார்த்தது இப்போ பார்த்ததெல்லாம் யோசிச்சாருன்னு சொன்னேன். அதெல்லாம் அவர் ஒன்று இப்போ நாங்கள் தான் பார்க்குறோமே, உங்கள் லெவல் எப்படி இருக்குன்றத நாங்கள் தான் பார்த்துருக்கோம். நான் நிறைய அக்ரிமெண்ட்லலாம் பேசும்போதெல்லாம் பார்க்குறேன்னே. பட் ஒன்று சொன்னார் அவர், எனக்கு ஒரு அறிவுரை சொன்னார் அவர், செல்வமணி அவர். அதாவது ஏதாவது பிரச்சனைன்னா மெம்பர்ஸை உள்ளேவே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் வச்சுக்கோங்க. பிரச்சனைன்றது மலம் மாதிரி, அது காலையில் எழுந்திரிச்சோன்னு வந்துடும், போயிடணும். அது அந்த மலத்தெல்லாம் உள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு நம்ம ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. இடம் நாரி போயிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் அப்பப்போ கழிச்சிடணும். அப்பப்போ கழிச்சா தான் சக்ஸஸ் ஆகும். அப்போ தானே வெளியே வரும்போது ஷப்பாடா அப்படி வரும். அவன் எதுக்கு நான் உங்களுக்கு தெரியாது கஷ்டம். இந்த திருநெங் கொண்டெல்லாம் சொல்லுது, அது யாரும் நம்ப மாட்டாங்க. அவன் சொன்னான் நார்வே வரைக்கும் போயிருக்கேங்க செய்தின்னு. அந்த நார்வே இருக்கிறவனடா ஓட்டு போடுறான் எனக்கு. இங்கே இருக்கிற 1300 பேர் ஓட்டு போடுறான் எனக்கு. நான் அதை தான் நம்பணும். நான் எதுக்குண்ணா, நான் இதெல்லாம் நம்ம பயப்படாமல் தான் நடத்துவேன். இப்போ இவர் சொன்னார், செல்வமணி சொன்னார், இல்லை எனக்கு எல்லோரும் அவங்களும் நண்பர்கள். எந்த யூனியனில் மெம்பராக இருந்து நாங்கள் ஒத்துக்கிட்டு வந்தால் தான் உனக்கு முடியும். நீ அதை தெரிஞ்சுக்கணும். நீ எல்லாரையும் முறைச்சிட்டு தலைவனும் ஆகவே முடியாது. போன தடவை 210 ஓட்டு வாங்கினவன் பூரா அப்போவே சொன்னேன், டே அடுத்த தேர்தலில் நீங்கள் பாதி ஆகிடுவீங்கடான்னு. பாதி ஆகிட்டாங்க. இப்போவும் சொல்கிறாரு 130 ஓட்டுன்றது மாதிரி ஒரு கணக்கில் இருக்குது, எனக்கு தெரியாது, கேள்விப்படுறது சொல்கிறேன். அது திருப்பி பாதியாக போகுது அடுத்த தேர்தலில் நின்னா. ஏன்னா எப்படி வளர்க்கணும் யூனியன் எனக்கு தெரியும். நியாயத்துக்கு புறம்பாக இருக்கவே கூடாது பேச்சுக்கள். கூண்டில் ஏறுறது, ராதாரவி திருட்டிட்டாரா, ஜட்ஜுக்கு தெரிஞ்சால் என்ன செஞ்சிட போகிறாங்க? என்ன தலையை சீவிடுவாங்களா? தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்களா? அப்படியெல்லாம் முடியாது. அது ஆர்குமெண்ட்டில் வர தீர்ப்பு தான். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் செல்வமணி, நீங்கள் இப்போ தேர்தலில் நிற்கிறீங்க. உண்மையிலே இந்த பெப்சியை நடத்துறதுன்றது ரொம்ப கஷ்டம். இந்த இப்போ நான் என்னை திருநங்கன்னு சொன்னோமே, எப்படின்னா அதை பற்றி கவலையே படலை ஜனங்க. குத்துன்னு ராதாரவிக்கு குத்திவிட்டாங்க. ராதாரவின்னா எங்கள் டீமுக்கு மொத்தமாக எதிர்த்து நின்று பூரா டெபாசிட் போயிடுச்சுன்னா பாரு. இது எங்கேயுமே எப்பயுமே நடக்கும். அது இந்த யூனியனில் மட்டும் ராதாரவி இப்படி போய் நிற்கிறான்னா, ஏன்னா என் மேலே ஒரு நம்பிக்கை. ராதாரவி நடிகன், பெரிய நடிகன் இல்லை, என் முகம் உழைத்த உழைப்பு அவங்களுக்கு. அதனால் என் முகத்தை பார்த்து போடுறான். நாங்களாம் எதுக்கு செல்வமணி வேணும் எதுக்கு மாரடிச்சுக்கிறோம்? எவ்வளோ தான் சண்டை போட்டுக்கிறோம். எப்போ செல்வமணி இந்த ஒரு லெட்டர் கொடுப்பான்னு கேட்குறேன். நான் உன்னை தலைவராக நினைக்கவில்லை, என்னுடைய சகோதரனாக நினைக்கிறேன். சகோதரர் பாக்கியராஜ் நிற்கிறார். நான் மற்றவங்களை பற்றி நான் சொல்ல தயாராக இல்லை. அதெல்லாம் வராமல் அவங்க பார்த்துருக்கணும். இப்போ பாருங்கள், எல்லோரும் பேசுகிறாங்க டைரக்டர் யூனியன்லேயே பிரச்சனையா? அப்போ டப்பிங் யூனியனில் இருக்கும்பா. இப்போ கூட டைரக்டர் யூனியன் நான் எனக்கு 2 கண்ணுங்க. ஒன்று ப்ரொடியூசர், ஒன்று டைரக்டருங்க. எனக்கு 2 கண். அவன் அசிஸ்டன்ட் டைரக்டரோ நல்ல டைரக்டரோ எப்படியோ ஒன்று நான் பார்த்து எனக்கு ப்ராம்ப்ட் பண்ணவர் தான் தம்பி ராமையா. அதுக்கு என்ன செய்ய முடியும்ப்பா? தம்பி ராமையா எனக்கு ப்ராம்ப்ட் பண்ணவர் தானேன்னு பார்த்துட்டு இருக்க முடியுமா? எல்லாருக்கும் ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. கூட சொன்னாங்க, ஏங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லியான்னு. நாய் குலைக்குதுன்னு சிங்கம் குலைக்க முடியாது, கர்ஜிக்கணும். நான் என்னை நம்பி இருக்கிறவங்களாம் எப்படிப்பட்டவங்க? எல்லாம் சிங்கங்க, ஒவ்வொன்றுமே சிங்கம். ஏன்னா நான் பன்னி கூட்டத்துக்கு தலைவர் இல்லை, நான் சிங்க கூட்டத்துக்கு தலைவர். அதுக்காக சொல்கிறேன்,
இப்போ கூட சொல்கிறேன், நீங்கள் பெப்சியை ஒரு நீங்கள் வேண்டுகோள் என்னமோ சொன்னீங்க, நான் நல்லவனா இரு அப்படி இப்படிலாம் இருன்னு சொன்னீங்க. நான் ஒரே ஒரு வேண்டுகோள் சொல்கிறேன், நீங்கள் மட்டும் சமிங்கை காட்ட மாட்டீங்க. உங்களை கேட்டுக்கிட்டே இருக்கேன் செல்வமணி, தயவுசெய்து இப்போ நீங்கள் தலைவரை வந்தவுடனே தெரிஞ்சுக்குங்க. தலைவரை வந்தவுடனே முதல் வேலை நான் என்ன பேசியிருக்கேன், குஷ்புக்கிட்ட பேசினேன். ஏன் ஒரு வாட்டி உங்கள்கிட்ட கோச்சிக்கிட்டு போகல? இதே பாக்கியராஜ் பேரெல்லாம் போட்டதுக்கு தான் நான் கோச்சிட்டு போனேன். என்ன நான் ஒரு எழுத்தாளர் சங்க தலைவர், அப்போ நான் டப்பிங் யூனியன் தலைவர், எனக்கே ஏன் போடலன்னு கேட்டேன். நான் கேள்வி அப்படி தான் கேட்பேன். நான் பாப்புலருங்க பெப்சியில். இப்போ கூட சொல்கிறேன், நான் பெப்சியில் நீங்கள் எனக்கு ஏதாவது போஸ்டிங் கொடுத்து பாருங்கள், ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருவேன் நான், தலைவரை தவிர. செயலாளரை தவிர, பொருளாளரை தவிர. இல்லை நான் கேட்டு பாருங்க, நான் ஜென்ரல் கவுன்சிலே நான் வர்றது இல்லையா. நம்ம எங்களுக்கு ஒரு பள்ளிக்கடை இருக்கார் ஸ்ரீனிவாசபதி, போய் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் காய்ச்சி மூச்சுன்னு பேசுவாங்க. அதை சமாளிக்கிற திறமை இருக்குப்பார் மாவனே, உலகமாக சிக்கல்லையா. வெறும் வைத்த வலி இது வந்ததுன்னா பரவாயில்ல, இது எல்லா வலியும் சேர்ந்து இல்லை ஒரே நேரத்தில் வருது. ஏன்னா 24 வாய்க்கு நீ பதில் சொல்கிற, ஒரு வாய் 2 வாய்க்கு இல்லை. உனக்கு நீ பதில் சொல்லாத ஒரே வாய் இந்த வாய்ஸ் கொடுக்குற இந்த ஒரு வாய்க்கு மட்டும்தான் நீ. ஏன்னா நாங்கள் முதல்ல இங்கேயே பாடம் எடுத்து அனுப்புவேன், ஒரு பயம் பேசக்கூடாது, ஜாக்கிரதை. அப்படி தான் இருக்கணும். See, you must take your stick when you need the stick. இல்லைன்னா உன் வேர்டே ஸ்டிக்காக இருக்கணும். அதுதான் என்னுடைய பிரின்சிபல். நீங்கள் தயவுசெய்து செல்லுமணி இந்த குஷ்புக்கிட்ட சொல்லி இந்த யூனியனை சின்னத்திரை அக்ரிமெண்ட்டில் போடுங்க. உள்ள போட்டால் தான் நீங்கள் எனக்கு போட்ட ஷால் செல்லும். ஏன்னா நீங்கள் போட்டிங்கன்னா நான் சொன்னதும் செல்லும். நீங்கள் சொன்னதை நான் செஞ்சீங்கன்னா, நான் சொல்ல அடுத்த தேர்தலில் நீங்கள் பாதி ஆகிடுவீங்கடான்னு, அது செல்லும். ஒன்றே ஒன்று, அந்த ஒரு இடம் தான் எனக்கு கொஞ்சம் கேப்பாக இருக்குது, அதை ரொப்பிடுவேன் நான். நாங்கள் குரல் கொடுப்பவர்கள், நாங்கள் கொஞ்சமாக சம்பளம் வாங்கி 5 லட்சம் ரூபா அதிகமாக வாங்கி கூட சம்பளம் பேசுகிறோம். பட் அந்த ஹீரோ எவ்வளோ வாங்குறான்னா 120 கோடி வாங்குறாங்க சம்பளம். யாரால? எங்களால். ஈவன் உங்களுக்கு தெரியும் செல்வமணி, நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த கே சங்கர் அவங்களாம் சொல்லுவாங்க, கே சங்கருக்கு மேலே தாத்தாயா செல்வமணி முதல்ல காஸ்ட்லியாக தான் எடுத்து காமிச்சோவேன். அவனுக்கு அந்த செல்வமணிக்கு தூக்கம் வராது, அந்த ஆளுக்கு. அவனை முன்னால் தப்பாக எடுத்துக்காதீங்க, அவருக்கு தூக்கம் வராது. முதல்ல நான் பார்த்ததே கோடம்பாக்கம் பிரிட்ஜில் விஜயகாந்தையும் சந்திரசேகரையும் பார்க்க போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜு பூரா தண்ணி ஊற்றுறாங்கய்யா. என்னடா தண்ணியை ஊற்றுறாங்கன்னு பார்த்தா, இடம் மெட்ராஸ்லேயே தண்ணி பஞ்சம். இந்த ஆட்டில் கொண்டு வந்து அடின்னு பீச்சிட்டு அடிக்கிறாங்க. என்னென்னா அந்த கார் வர ஷாட்டு யார் எடுத்தது? இதெல்லாம் செல்லுமணியினுடைய டியூஷன் ராஜா. அங்கே சும்மா இல்லை, ட்ரெயின் ஷாட். இது வரைக்கும் ட்ரெயினில் ஒர்க் பண்ண மாதிரி செல்லுமணி ஒர்க் பண்ண மாதிரி யாராவது ஒர்க் பண்ணியிருப்பாங்களா? கற்பனையாக ஒரு செட்டு, ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு ராம்கி சின்ன பிள்ளைவன் அவனை கொண்டு அந்த பெரிய ஹீரோ நிற்க வச்சதெல்லாம் செல்வமணி தான். அதெல்லாம் சும்மா சொல்ல முடியாது. இப்போ செல்வமணி வச்சுக்கிட்டு பேசுகிறேன்ல, எனக்கு இப்போ அவர் சொன்னார், எனக்கு முதலேருந்தே அவர் கொடுக்குற மரியாதை தான் இப்பயும் கொடுக்குறாருன்னு. நான் உனக்கு உண்மையாகவே ஏன் மரியாதை கொடுக்குறேன்னா, செல்வமணி நீங்கள் செம்பருத்தி எடுத்துங்க. அதாவது உங்கள் மனைவி இப்போ புதுமுகம் ரோஜா. அப்போ அந்த செம்பருத்தி எடுக்கும்போது வைசாகில் எனக்கு இங்கே அடிபட்டுருச்சு, சின்னத்தாயில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறேன். 3 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். அப்போ நீங்கள் 3 மாதம் நிறுத்திட்டீங்க ஷூட்டிங்கை. கேட்டால் ராதாரவி வந்தால் தான் இந்த கஷ்டம். அதில் இன்டர்வல் பிளாக் எனக்கு வச்சார். பானுமதின்னு ஒரு மலை, இமயமலை இருக்குது, வைக்கலையே, ராதாரவிக்கு தான் வச்சார் இன்டர்வல் பிளாக். அதாவது காது தான், நாக்கு தான், எல்லாம் ஒன்றுமா பார்த்துக்கலாம் நீயா நானான்னு சொல்லிட்டு சவால் விட்டு போகிற சீன். எனக்கு இத்தனைக்கும் ஒல்லி ஆகிட்டேன். இப்போ நான் தைரியமாக எடுத்தார் என்னை வச்சு செல்வமணி. அதுக்காக சொல்கிறேன், அது ஒரு நன்றி இருக்கணும்ல லைஃப்பில். நன்றி இல்லைன்னா நான் எப்பயோ போயிருப்பேனே. ஏன்னா நம்ம சினிமாலேயே நிறைய பேர் போயிட்டாங்கய்யா.
ஏன்னா இப்போ எங்கள் ஆளுங்கள்லாம் உங்கள் மேலே அபிமானம் கொண்டவர்கள், செல்வமணி மேலே அபிமானம் கொண்டவர்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நான் படைப்பாளி நீங்கள் ஆரம்பிக்கும் போது மறந்துருக்கலாம், இல்லை மறக்காமல் இருக்கலாம். படைப்பாளி நீங்கள் ஆரம்பிக்கும் போது லுங்கி கட்டி விட்டு நின்னவன் அந்த ராதா ரவி தான். லுங்கி கட்டிட்டு வந்தவன் ஏன் சொல்கிறேன்னா தினத்தந்தியில் போட்டாங்க, லுங்கி கட்டி கொண்டு வந்து விட்டார். இப்போ உதயகுமார் சொன்னார் நான் படமே கொடுத்ததில்லைன்னு. படம் சில பேர் கொடுக்கலன்றது கோபம் இருக்கும், சில பேர் கொடுத்தா கொடுக்கலனாலும் ஒரு அன்பு இருக்கும். உன் மேலே எனக்கு என்ன அனுப்புனா, நீ சொன்ன டப்பிங் யூனியன் சொன்னேன், உன்னுடைய குரலுக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது. அருமையான குரல் உனக்கு, நீலாம் சேரணும். நீலாம் கன்செஷன் கேட்டால் தான் தப்பு. இல்லை அது பின்னாடியே ரெடியாக நிற்கிறாங்க. எப்படி இவரை சேர்த்தீங்க, எப்படி இவரை சேர்த்தீங்க, எடுங்க அந்த புக்கை. இவங்க ஒன்று இவங்க ஆல் இண்டியா ஃபிகர் மாதிரி. டேய் உதயகுமாரை சேர்த்தா லாபம்டா. 2 இடத்துல போய் 2 நடிகர்கள்கிட்ட போய் கூப்பிட்டு எப்போ இந்த யூனியன் காசு கொடுங்கன்னா கொடுப்பாங்க உதயகுமார். இவங்களை எவனுக்கு தெரியும்? நான் அதை தெரியாமல் சொல்லிட்டேன் செல்வமணி, இந்த ஏற்று வேணும் ஒருத்தங்க பேசணும்னு சொல்லிட்டு அந்த விலாசம் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அவர் விலாசம் தெரியாதுன்னு என்ன சொல்லிட்டார், நிறுத்துங்க அவரை. சத்தியமாடா உங்கள் வீட்டு விலாசம் எனக்கு தெரியாதுண்ணா. எனக்கு தெரிஞ்சாதானே, அதுக்காக சொல்கிறேன். இப்போ எனக்கு என்னுடைய தொழிலாளர் குடும்பம் எங்கே இருக்குது, பெப்சிக்கு விலாசம் தெரியும்டா, ராதாரவி அங்கே போயிடுவான். உன் வீட்டு விலாசம்லாம் எனக்கு தெரியாது. செல்வமணி தவறாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு விஷால் ரொம்ப ஃப்ரெண்டுன்னு சொன்னார், ஒத்துக்கிறேன். எனக்கு அப்புறம் விஷாலை தெரியுமா, அவருக்கு அப்புறமா இல்லை சொல்கிறேன். எதுக்குண்ணா அவர் ரொம்ப நல்லவர் வல்லவர்னு எல்லாம் சொன்னீங்க, நான் சொன்னதெல்லாம் கேட்பாருன்னு இப்போவும் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. கேட்கவே மாட்டேன். நல்ல பையன் விஷால், எனக்கு தெரியும். நல்ல நடிகன், அதெல்லாம் வேறு செகண்ட் பாயிண்ட். நல்ல மனுஷன். அதாவது ஓவர் ஆசை, எல்லாத்துலேயும் உட்காந்து சுமக்கணுன்னா முடியாதுமா ராஜா. இங்கே வா, கேட்டுப்பாரு செல்வமணியை, அவனை கட்டுப்பி கூழுப்பி எடுத்து மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ளே. எனக்கு உண்மையில் டைரக்ட் யூனியன் தேர்தல்னு ஒன்று நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். எல்லா இடத்துலையும் கேட்டேன், செல்வமணி நேற்று எங்கள் யூனியன் எலெக்ஷன் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ ஒரு சிலர் என்னோட பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் சொல்லும் போது எப்படிங்க நீங்கள் அப்படின்னு கேட்டால், சார் நாங்கள் பட்னியாக இருந்த காலத்தில் எனக்கு மட்டும் இல்லை எங்கள் குடும்பத்துக்கே சோறு போட்டவன் செல்வமணி தான் சார். அப்போ நான் ஒரு இடக்கான கேள்வி கேட்டேன், செல்வமணி நான் உங்கள் வீட்டில் இருந்தால் கொடுத்தாருன்னு சொன்னேன். வீட்டிலேருந்து கொடுக்க வேணாம் சார், போய் இன்னொருத்தன் வீட்டில் போய் கேட்கணும் இல்லை, அதுவே கஷ்டம் இல்லை, அதானே கஷ்டம். செல்வமணியை டார்ச்சர் பண்ணாமல் இந்த யூனியனில் இருக்கிற அத்தனை சகோதரர்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அது மாதிரி நாளைக்கு ஒரு நாள் தேர்தல், அன்றைக்கி எல்லோரும் அங்கே இருந்து அவரை கௌரவப்படுத்தி அவரை மீண்டும் தலைவராக கொண்டு வரணும். இப்போ திடீர்னு நாளைக்கு பேசுன்னு சொல்லிட்டு உதயகுமார் சொல்லிட்டாரு சாயந்தரம். அதை நான் யோசித்து தான் செய்ய முடியும். ஏன் நான் யோசித்து செய்ய முடியும்னா, எனக்கு மத்தளத்துக்கு அடிப்பட்ட மாதிரிலாம் நான் சொல்ல தயாராக இல்லை. நான் மனசில் என்ன பட்டாலும் பேசிடுவேன். இப்போ பேரரசு இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, நல்ல பேச்சாற்றல் உடையவர். உதயகுமார் வந்திருக்கார், குரல் வளம், நல்ல பேச்சாற்றல் எல்லாம் உள்ளவர். ரவிமரியா இருக்கார், 2 நிமிஷம் பேசினாருன்னா டென்ஷன் ஆகி அதிகமாக பேசுவார். செல்வமணி அவரை கண்ட்ரோல் பண்ணுவார். இதெல்லாம் நான் பார்த்தது இந்த பட்டிமன்றத்தில் பார்த்தேன், அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அவர் டாபிக் விட்டு வெளியே போயிட்டு என்னோட மோசமாக பேசுவார் சில டைமில். ஆனால் ஏன் அளவுக்கு அவர் பேச முடியும், எனக்கு தெரியும். யாரு சின்ன பையன் எதை கத்திட்டு போகிறேன் படம். ஏன்னா நான் வாய துறந்தா எனக்கு சரளமாக வர வார்த்தை. எங்கள் அப்பனு அப்படியே சரளமாக வரும். இந்த பக்கம் காந்திமதிக்கா, இந்த பக்கம் SN பார்வதி. அவங்களே பயந்துருச்சு என்னை பார்த்து. ஐயோ என்னடா என்னோட மோசமாக பேசுகிறீங்கடா. நீங்கள் பேசுனது தான் என் மைண்டில் ஏறி நான் பேசுகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அன்றைக்கி கூட SN பார்வதிக்கா உட்காந்துட்டு என்ன கற்றுக்கிட்டு ஏன்டா இவனெல்லாம் வளர்த்து விட்டேன். ரைட், அதெல்லாம் வளர்க்குறோம், நம்ம என்ன செய்ய முடியும். அதனால் சொல்லிக்கொண்டு தயவுசெய்து செல்வமணி, நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருங்க, உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம். ஐம் நாட் புட்டிங் எ கண்டிஷன். உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கல, சின்ன சிம்பிள் விஷயந்தான். 6 யூனியனை சேர்த்துருக்கீங்க, 7வது யூனியனை இதை சேர்த்துருங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் கூப்பிட்டு சொல்லுங்கள். நான் வரமாட்டேன்னு சொன்னேன், அம்மாவனை தார்குச்சி விடுங்க. இங்கே உட்காந்து பேசணும் பெப்சி பில்டிங்கில், யாராக இருந்தாலும் அந்த மாதிரி கொண்டாந்தாங்கன்னா எங்களுக்கெல்லாம் பெருமை. நான் உட்காடுறேன். ஏன்னா என்னால் என்ன ஒருத்தர் கேட்டார், நம்ம நண்பர்களுக்குள்ளேயே கேட்டாங்க, இப்போ டப்பிங் யூனியனால் என்ன லாபம்னு.
புஷ்பாவுக்கு லாபம் வந்திருக்கியா பாரியா, டப்பிங்கால தான். இதெல்லாம் எதுக்குன்னா நாங்களும் லாபம் தான் ப்ரொடியூசர், நாங்களும் உங்கள் குடும்பமே, அதனால் கேட்குறோம். அதனால் தயவுசெய்து செல்வமணி வந்த உடனே வேகமாக வெறுவெறுன்னு அந்த வேலையை முடித்து எனக்கு ஒரு பெரிய சிரமத்தை நீக்கிடுங்க. ஏன்னா எல்லா வயதானவர்களுக்கும் நான் 1000 ரூபா கொடுத்துட்ருக்கேன். 70 வயசு மேலே ஆனவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன். அது கொடுக்குறது எவ்வளோ சிரமம்னு உங்களுக்கு தெரியும். என் வீட்டு காசுலேருந்து கொடுக்கல, நான் என் கை காசை கொடுக்கல. ஆனால் ஒருவேளை கை காசை கொடுக்க வேண்டி வரும், அதுக்கு நான் அஞ்சலை. ஏன்னா இதனால் என்ன, ஒரு ஒரு எங்கள் வீட்டில் ஒரு சின்ன சொத்தை விற்றா போதும், மொத்தமாக கட்டிக்கிட்டே இருப்பீங்க. நான் அது மாதிரி நான் என்னத்தை செய்ய போகிறேன், ஆனால் ஒரு இடம் தான் வேணும், சின்ன ரூம் வேணும் எனக்கு படுத்துக்கிறதுக்கு, அவ்வளோதான். மை ஃபேமிலி இஸ் எ காம்பேக்ட் ஃபேமிலி, வேர் ஆல் வெல் செட்டில்ட் ஃபேமிலி. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்டில் மட்டும் சேர்த்து விடுங்க, சின்ன திரையை இதில் ஒரு கையெழுத்தை போட்டு வைங்க. அப்புறம் பாருங்கள், உங்களுக்கு இவ்வளோ பேர் உங்கள் காலில் விழுந்து கிடப்பாங்க. அதனால் இது படைப்பாளி டைமில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டப்பிங் யூனியனை எப்படி வச்சுருந்தேன், எப்படி நிற்க வச்சேன், எப்படி பாரதி ராஜாவுக்கும் பாலச்சந்தருக்கும் பெருமை சேர்த்தேன். அவங்க 2 பேரும் வளர்த்த ஆளுங்க கூட வரல, நான் போய் நின்று செஞ்சு கொடுத்தேன் எங்கள் நடிகர் சங்கத்தில். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் உழைக்கிறவன், நான் போராளி மாதிரி, எதுக்கும் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி தயவுசெய்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் டைம் எடுத்துக்கிட்டீங்க. நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதுக்காக ஒரு கூட்டம் போடலான்னு சொன்னேன். அதுவே பதவி ஏற்புடாவை நாங்கள் ஆரம்பித்து இப்போ ரொம்ப பிரமாதமாக முடிஞ்சுது. உங்கள் தலைமையில் நாங்கள் இதை 2வது முறையாக பதவி ஏற்கிறோம்னு நினைக்கிறேன். இது அப்படியே தொடரும்னு எனக்கு தெரியும்.